வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா தனது ஏவுகணைகளை ஈரான் நோக்கி நகர்த்துவதால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு கேள்விக்குறி. ஆர்டிக் பனிப்போர், ரஷ்யாவுடனான மோதலுக்கு தயாராகும் நேட்டோ படைகள். ஈரானை தாக்கும் வல்லமை கொண்ட பிரித்தானிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் போர் முனைக்கு வருகை. அணுவாயுத போர் வெடித்தால் உலகம் என்னவாகும்? விஞ்ஞானிகள் வெளியிட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். பிரித்தானியாவில் ஈரான் ஆதரவு குழுக்களின் ஊடுருவல், உளவுத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து லண்டனை பாதுகாக்க முடியும், பிரித்தானிய அமைச்சர் உறுதி. மத்திய கிழக்கு போரால் குவியும் ஆயுத ஆர்டர்கள், ஐரோப்பிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அடித்த யோகம். பிரித்தானியாவில் பணவீக்கம் நிலையாக இருந்தாலும் வாழ்க்கை செலவு அதிகரிக்குமா? நிபுணர்களின் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஐரோப்பாவில் இருந்த ஏராளமான பேட்ரியாட் ஏவுகணைகளை அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாற்றியுள்ளது. இதனால் ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக ஐரோப்பாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் பெரும் இடைவெளி ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை எதிர்கொள்ள ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து துருக்கிக்கு இந்த ஏவுகணை அமைப்புகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. ஏற்கனவே உக்ரைன் போரினால் பதற்றம் நிலவும் சூழலில் ஐரோப்பாவிலிருந்து ஆயுதங்கள் வெளியேறுவது ரஷ்யாவுக்கு சாதகமாக அமையலாம் என அஞ்சப்படுகிறது. ஈரானில் மலிவான சாகட் ட்ரோன்களை அழிக்க அதிநவீன பேட்ரியாட் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவது அதன் கையிருப்பை வேகமாக குறைத்து வருகிறது. நிலைமை கவலைக்கிடமாக இருந்தாலும் நேட்டோ நாடுகளை பாதுகாக்க தன்னிடம் போதுமான ஆயுதங்கள் உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. ஆர்டிக் பனிப்போர், ரஷ்யாவுடனான மோதலுக்கு தயாராகும் நேட்டோ படைகள். ஆர்டிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் ரஷ்யாவின் ராணுவ செயல்பாடுகளை எதிர்கொள்ள நேட்டோ தனது கூட்டு பயிற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. கடும் குளிரும் பனியும் நிறைந்த இந்த பகுதியில் எத்தகைய இக்கட்டான சூழலிலும் போரிடும் திறனை வளர்க்க நேட்டோ படையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ரஷ்யாவுடனான நேரடி மோதல் ஏற்பட்டால் வடக்கு முனையில் தற்காப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதே இந்த ஆர்டிக் ஆபரேஷன் திட்டத்தின் முதன்மை நோக்கம். நோர்வே, பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகள் தங்களின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் வான்வெளி பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றன. புவி வெப்பமடைதலால் ஆர்டிக் பனிக்கட்டிகள் உருகி வரும் வேளையில் புதிய வர்த்தக பாதைகளை கைப்பற்ற வல்லரசு நாடுகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இந்த பிராந்தியத்தை பாதுகாப்பதன் மூலம் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என நேட்டோ தளபதிகள் நம்புகின்றனர். ஈரானை தாக்கும் வல்லமை கொண்ட பிரித்தானிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் போர் முனைக்கு வருகை. ஈரானுடனான போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பிரித்தானிய ராயல் கடற்படையின் அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் போர் முனைக்கு வந்துள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் ஈரானின் முக்கிய இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை திறனை கொண்டது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதே இதன் முதன்மையான நோக்கமாகும். ஒருவேளை ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தினால் அதற்கு பதிலடி கொடுக்க பிரிட்டன் தயார் நிலையில் இருப்பதை இந்த நடவடிக்கை காட்டுகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கூட்டு பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நீர்மூழ்கி கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள வேளையில் ஐரோப்பிய வல்லரசுகளின் இந்த ராணுவ நகர்வு ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அணுவாயுத போர் வெடித்தால் உலகம் என்னவாகும்? விஞ்ஞானிகள் வெளியிட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். அணுகுண்டுகள் வெடித்த பிறகு ஏற்படும் நேரடி பாதிப்புகளை விட அதன் பின்விளைவுகள் ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழிக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். அணுவெடிப்புகளால் ஏற்படும் கரும்புகை வளிமண்டலத்தை மறைத்து சூரிய ஒளியை தடுப்பதால் பூமி கடும் குளிரில் உறையும் அணுக்கால குளிர் ஏற்படும். சூரிய ஒளி இல்லாததால் உலகெங்கும் விவசாயம் முற்றிலும் அழிந்து சுமார் 500 கோடி மக்கள் உணவின்றி பட்டினியால் உயிரிழக்கும் நிலை ஏற்படும். ஓசோன் படலம் கடுமையாக சிதைந்து சூரியனின் அபாயகரமான புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்குவதால் உயிர் வாழுதல் கடினமாகும். அணுவாயுத மோதலில் ஈடுபடாத நாடுகள் கூட இந்த பருவநிலை மாற்றங்கள் மற்றும் உணவு தட்டுப்பாடால் மோசமாக பாதிக்கப்படும். இது வெறும் போர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பூமியின் சுற்றுச்சூழலையும் மீட்க முடியாத அளவிற்கு சீரழிக்கும் ஒரு இறுதி நிகழ்வாக இருக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
பிரித்தானியாவில் ஈரான் ஆதரவு குழுக்களின் ஊடுருவல், உளவுத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. பிரித்தானியாவிற்குள் ஈரான் ஆதரவு குழுக்கள் ஏதேனும் சதித்திட்டங்களில் ஈடுபடுகிறார்களா என்பது குறித்து அந்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் பிரிட்டனுக்குள் உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை உருவாக்கக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானுடன் தொடர்புடைய நபர்கள் அல்லது குழுக்களின் செயல்பாடுகள் மற்றும் நிதி பரிமாற்றங்கள் குறித்து உளவுத்துறை எச்சரிக்கையாக உள்ளது. பிரித்தானிய மண்ணில் வசிக்கும் ஈரானிய அதிருப்தியாளர்கள் அல்லது விமர்சகர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே இக்கண்காணிப்பின் முக்கிய நோக்கமாகும். ஏற்கனவே சில ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல்களை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச மோதல்கள், உள்நாட்டு அமைதியை பாதிக்காத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து லண்டனை பாதுகாக்க முடியும், பிரித்தானிய அமைச்சர் உறுதி. ஈரானிடமிருந்து ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் லண்டன் மாநகரை பாதுகாக்கும் முழு திறன் பிரித்தானியாவிடம் இருப்பதாக அந்நாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் வலிமையாக இருப்பதாகவும் எத்தகைய தாக்குதல்களையும் முறியடிக்க தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பிரிட்டனின் முக்கிய நகரங்களின் பாதுகாப்பு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது. நவீன ரேடார் தொழில்நுட்பங்கள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகள் மூலம் வான்வழி அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. நட்பு நாடுகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்த பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு எவ்வித குறையும் இருக்காது என அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச மோதல்கள் அதிகரித்து வரும் வேளையில் நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேலும் பலப்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரால் குவியும் ஆயுத ஆர்டர்கள், ஐரோப்பிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அடித்த யோகம். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் சூழலால் ஐரோப்பிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு அரபு நாடுகளிடமிருந்து மிகப்பெரிய அளவிலான ஆர்டர்கள் குவிய தொடங்கியுள்ளன. ஏவுகணைகள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் நவீன போர்க்கருவிகளுக்கான தேவை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. இந்த ஆர்டர்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டி தந்தாலும் அவற்றை சரியான நேரத்தில் உற்பத்தி செய்து வழங்குவதில் பெரும் சவால்கள் நிலவுகின்றன. ஏற்கனவே உக்ரைன் போருக்காக ஆயுதங்களை வழங்கி வருவதால் ஐரோப்பிய நாடுகளின் சொந்த பாதுகாப்பு கையிருப்பு குறைந்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடைகளால் இந்த ஆயுத உற்பத்திக்கான செலவு கணிசமாக அதிகரித்துள்ளது. பொருளாதார ரீதியாக இது ஒரு வாய்ப்பாக தெரிந்தாலும் உலகளாவிய ஆயுத போட்டி அதிகரிப்பது நீண்டகால அடிப்படையில் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பிரித்தானியாவில் பணவீக்கம் நிலையாக இருந்தாலும் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் நிபுணர்களின் எச்சரிக்கை. பிரித்தானியாவின் பணவீக்க விகிதம் தற்போது ஒரு குறிப்பிட்ட அளவில் நிலையாக இருந்தாலும் வரும் மாதங்களில் வாழ்க்கை செலவுகள் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக எரிசக்தி விலைகள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சாமானிய மக்களின் பட்ஜெட்டை பாதிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. வட்டி விகிதங்கள் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவினாலும் பணவீக்கம் முழுமையாக கட்டுக்குள் வராதது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சேவைத் துறையில் நிலவும் விலை உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கோரிக்கைகள் பணவீக்கத்தை குறைப்பதில் சவாலாக உள்ளன. உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்படும் தடைகளும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையை உயர்த்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எதிர்வரும் குளிர்காலத்தில் மக்கள் தங்களின் செலவுகளை கவனமாக கையாள வேண்டும் எனவும் நிதி திட்டமிடலில் எச்சரிக்கை அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.